vanilla script, these are what scripting languages. JavaScript is ஒரு scripting language. clear? இப்போ நம்ம front endல யாரை பார்க்க போறோம்? Chrome engine வச்சு பார்க்க போறோம். clear? இப்போ front endல Chrome engines யாரை இருக்க போறாங்க? Who is the first major person? Scripting language period. Without scripting language can I render the Google Chrome engines? கிடையாது. So இப்போ வெப் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணாம யாரை யூஸ் பண்ணணும்? Scripting languages யூஸ் பண்ணணும். இப்போ scripting languages is secondary part. இப்போ அதுக்கு ஒரு ஷேப் தரும், வெப்சைட்டுக்கு ஒரு ஷேப் கொடுக்கும். அதில் எதை வச்சு கொடுக்கும்? HTML. Yeah. What is HTML? Hypertext Markup Language. All the markup language gives you what the structure for your website. For example, take me as a human body. The human body la skeleton illama can I stand? Can I walk? Can I play? Nothing like that. Okay. இப்போ நான் skeleton மட்டும் இருக்கு, மேல tissues or anything இல்லாம can I do any actions? Can I stand or exhibitionல போய் நான் நிக்கல. எக்ஸிபிஷன் நிக்கலாம். வீட்ல வந்து என்னால நிக்க முடியுமா? முடியாது. வெறும் நான் ஸ்டாச்சுவா இல்லனா will you accept me as a human? or standing நான் நின்னுட்டே இருக்கேன். Just I'm not doing any actions here. Will you see me? அத பேசி பாப்பீங்களா? ஒரு 5 minutes பாப்பீங்களா? or 10 minutes max some tricks. அதுக்கப்புறம் யார் இந்த ஒரு பர்சன் நின்னுட்டே இருக்காங்க, நம்ம ஏன் கண்டுக்கணும் அப்படிங்கற செக்டார்ஸ்ல மூவ் பண்ணுவீங்க. சேம் திங் ஒரு வெப்சைட்ல ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு நீங்க யாரை யூஸ் பண்ணணும்? HTML. clear? It's a bone for your web technology. clear? Next அந்த போனுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்? கலர் அடிக்கணும். You need to color, you need to do some action, you need to do some designs, markups. நீங்க என்ன கலர் Dress போடணும், எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ், எந்த மாதிரி பிந்து வைக்கிறது எல்லாமே என்ன பண்ணுவீங்க? Yes, designing us. சேம் அதே மாதிரி வெப் டெக்னாலஜி நீங்க டிசைன் பண்றதுக்கு நீங்க யாரை யூஸ் பண்ணுவீங்க? CSS. Cascading style sheets. okay. Next இப்போ அதுக்கு ஒரு லைஃப் ஃபார்ம் தரணும். அந்த லைஃப் ஃபார்ம் நீங்க எதை வச்சு கொடுப்பீங்க? JavaScript. okay. These three sectors are front end. என்னென்ன இருக்கு? JavaScript மட்டும் இல்ல, scripting language வச்சு நீங்க எதை கொடுப்பீங்க? அதுக்கு உயிரோட்டத்தை கொடுப்பீங்க. Keep in your mind to build the structure for your website which means HTML. okay. To color your website, this. To give an action to your websites, any scripting எதுவான யூஸ் பண்ணிக்கலாம். full stack developer எதுவான கத்துப்பாங்க. JavaScript is most famous. இப்போ நடக்கிற உங்க ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாமே JavaScript படிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வெல் நோனா இருக்கும். ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் எண்ட் யாரை நீங்க இப்போ படிச்சிருக்கணும் இனிஷியலா. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வரையிறது, அந்த ஸ்ட்ரக்சர் கலர் கிடைக்கிறது, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆக்ஷன் தரது. இந்த மூணுத்தையும் சேர்த்துனோம்னா what we can build என்ன பில்ட் பண்ணலாம்? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மென்ட் மட்டும் பில்ட் பண்ணலாம். ஓகே. Take it as prerequisite for front end. என்னன்னு படிச்சிருக்கணும் நீங்க? prerequisite HTML கம்பல்சரி படிக்கணும். next CSS கம்பல்சரி படிக்கணும். ஏதோ ஒரு scripting language படிச்சிருக்கணும். scripting language I'll say what is scripting language. okay. Understood? What are those sectors? Clear up? Okay. Yeah. Next one, இப்போ scripting language னு ஒன்னு வரீங்க. What are the programming languages are there? What are the type of programming languages? C, Java, Python, C++, Ruby, C#. Many things are what? Programming languages. அதே மாதிரி scripting languages நிறைய type of languages இருக்கு. Most famous நீங்க எது கத்துக்கணும் அப்படினு நான் சொல்றேன்னா JavaScript. Present now corporate world 80 to 90% of projects are running with using of JavaScript. Clear? 90%, 80 to 90% almost. உங்களுக்கு JavaScript வச்சு நீங்க ஃப்ரண்ட் நீங்க லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா you are almost a more, that means ஒருத்தங்க apart from JavaScript வேற ஏதாச்சும் scripting language படிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம்.